பிரச்சனையா இருக்கும். ஒருவேளை இந்த சசி வெளியே வந்துட்டு மறுபடியும் ரேகாவை தொந்தரவு பண்றானோ? சசி வெளியே வந்துட்டானா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரே குழப்பமா இருக்கே. ஏன் மாமா, என் மூச்சு காத்து கூட உன் மேல படக்கூடாதா? ஏய், இப்பதான் சொன்னேன். நீ என்ன பைத்தியமா இல்ல லூசா? இல்ல லூசு மாதிரி நடிக்கிறியா? உன் மூச்சு காத்து என்ன? நீ இருக்கிற திசை பக்கம் கூட நாங்க யாரும் வரமாட்டோம். உன்னோட நிழல் கூட எங்க மேல படக்கூடாது. நீ முதல்ல இங்கிருந்து போ. படிச்சிருக்கேன். அறிவு புத்தின்னு ஏதாவது இருக்கா இல்லையா சொல்லு. நீ எனக்கு நடத்த கிட்டவங்கிற பட்டம் கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு நீயும் குடும்பமும் எவ்வளோ கீழ்த்தரமான ஆட்கள் அப்படிங்கிறத சொல்லாமையே சொல்லிட்ட. நீ உன்னை மட்டும் இல்லை, உன்னை பெத்தவங்கள அவங்களுடைய வளர்ப்பை எல்லாத்தையும் கேவலப்படுத்திட்ட. எவ்வளோ ஒரு கேவலமான ஜந்து நீ. உன்னையும் உன் குடும்பத்து ஆட்களையும் பார்த்தா இல்லை நினைச்சா கூட பாவம் பிடிச்சிக்கும். மாமா, அடைச்சி வாய் மூடு. நான் சொல்றதெல்லாம் கேட்டு உன் மனசு வலிக்குதா? அப்போ நீ சொல்லும்போது எனக்கும் என்னை சார்ந்தவங்களுக்கும் எப்படி